Hello students, welcome back to the subject Social Science. Today we are going to see the subject is Geography and lesson 1 for 8th standard. Lesson is Resources. Resources means Valangal. Water, electricity, rickshaw, vegetable and textbook have something in common. They have all been used by you, so they have utility. Utility or usability is what makes an object or substance a resources. அதாவது water, electricity, rickshaw means vegetables, rickshaw means vehicle, அப்புறம் வெஜிடபிள்ஸ் டெக்ஸ்ட் புக், இது எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்துகிற காமனாக பயன்படுத்துகிற ஒரு பொருட்கள். அப்போது இது எந்த பொருட்கள்லாம் உங்கள் மூலிமா பயன்படுத்தப்படுதோ அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு தேவை இருக்குது இல்லையா. தென் அந்த யூட்டிலிட்டி அண்ட் யூசபிலிட்டி இஸ் வாட் மேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஏ ரிசோர்ஸஸ். அதாவது எந்த ஒரு பொருள் வந்து மக்களுக்கு அதிகமாக பயன்படுதோ அண்ட் அதை பயன்படுத்துறதுக்கான தேவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் வாட்டர் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா தேவை. இப்போ மட்டும் இல்லை, இன்னும் ஃப்யூச்சரில் கூட நமக்கு என்ன தேவை அப்படின்னா வாட்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஃபார் ஆல் த பீப்புள் ஆர் அனிமல்ஸ் ஆர் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே நீட் அ வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் அ ரிசோர்ஸ். அந்த மாதிரி யூட்டிலிட்டி அண்ட் யூசபிலிட்டி இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூ மீன்ஸ் ஒர்த், அதாவது மதிப்பு. சம் ரிசோர்ஸஸ் ஹாவ் எக்கனாமிக் வேல்யூ, சம் டு நாட். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டல்ஸ் மே ஹாவ் an economic value, a beautiful landscape may not, but both are important and satisfy human needs. அதாவது சில பொருட்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கல் மதிப்பு இருக்குது, அதை காசு கொடுத்து வாங்கலாம், அதை வந்து விற்க செய்யலாம், இந்த மாதிரியான ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஆனால் சிலதுக்கு எப்படி இருக்காதுன்னா அந்த எக்கனாமிக்கல் வேல்யூ இருக்காது. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கடையில் நீங்கள் வந்து பெட்ரோல் இஸ் அது வந்து ஒரு ரிசோர்ஸஸ் மூலிமா வருது இல்லையா, ஃபியல், அது ஒரு ரிசோர்ஸ். அப்போது அந்த பெட்ரோலோட நீடு வந்து எல்லாருக்குமே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதை ஒரு அமௌண்ட்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குகிறோம் விற்கிறோம், அதை வச்சு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் சர்க்கிள் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் பார்க்குறீங்க, ஒரு மவுண்டெயின் பார்க்குறீங்க, ஒரு ரிவர் பார்க்குறீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்கும், அதுவும் உங்களுக்கு ஒரு நீட் தான். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ இருக்குமா அப்படின்னா அதுக்கு இல்லை. பட் அதை கூட நம்ம வந்து இப்போது நவடேஸ் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கும் நம்ம பே பண்ணி அதையும் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. கரெக்டாக இப்போ வந்து ஊட்டி கொடைக்கானல்ஸ்லாம் போவாங்க அப்படின்னா தே ஸ்பெண்ட் சம் மணி இல்லை, அந்த மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அதை போய் நம்ம பார்த்து ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூ ஆர் வர்த் அப்படின்னு சொல்கிறோம். Some resources can become economically valuable with time. Your grandmother's home remedies have no commercial value today, but if they are patented and sold by a medical firm tomorrow, they could become economically valuable. அதாவது சில பொருட்கள் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சில பொருட்களுக்கு இருக்கலாம், பட் சில காலங்கள் கழித்து என்ன ஆகிடும்னா அது ஒரு பெரிய எக்கனாமிக்கல் வேல்யூவாக மாறிடும். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க பாட்டிங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதை நமக்கு சின்ன சின்ன உடலில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க வந்து வீட்டிலேயே வந்து சில ரெமிடிஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த கஷாயம் குடிங்க, இந்த இலையை போட்டு இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். அதை வந்து நம்ம சம்டைம்ஸ் வீட்டில் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ இல்லை. உங்கள் பாட்டிக்கு நீ எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் நான் உனக்கு இந்த ரெமெடி சொல்லுவேன் அப்படி சொல்ல போகிறது இல்லை. பட் நம்ம அதுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு மெடிசனாக பெரிய அளவில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் வந்து சேல் பண்ண போகிறோம், எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒருவேளை அதுக்கு ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ வரலாம். ஓகேவா? ஸோ ஒரு டைம் கால்குலேட் கூட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொருளை வந்து ஒரு வேல்யூபிளாக மாற்றிடுது. Time and technology are two important factors that can change substance into resource. அதாவது நேரமும் டெக்னாலஜியும் என்ன பண்ணுதுன்னா ஒரு பொருட்களை என்ன பண்ணுது மாற்றிடுது. என்னவா மாற்றுதுன்னா ரிசோர்ஸாக மாற்றுது. அதாவது உங்களோட பாட்டியோட ஹோம் ரெமிடி வந்து ஒரு இது பேட்டண்ட்டாக மாறத்துக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இல்லையா. அது எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகணும், தெரியணும், அது வந்து நல்லா க்யூர் ஆகுதுன்னு எல்லாருக்கும் போய் சேரணும் டீட்டெயில், அந்த மாதிரி டைம் எடுக்கும். டெக்னாலஜி மீன்ஸ் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மெடிசனாவோ இல்லை ஒரு சிரப் மோடாவோ நீங்கள் அப்படி ஒரு கொடுத்தா தான் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஒரு ரிசோர்ஸாக கொடுக்கறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் அண்ட் டெக்னாலஜி அது 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பீப்புள் தெம்செல்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். சில நேரத்தில் மக்கள் கூட, மனிதர்கள் கூட என்னவா இருப்பாங்க அப்படின்னா ரிசோர்ஸாக இருப்பாங்க. ஏன்? ஒய்? பிகாஸ் தே ஹாவ் அ ஐடியாஸ், நாலேஜ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் தட் லீட் டு த கிரியேஷன் ஆஃப் மோர் ரிசோர்ஸஸ். அதாவது மனிதர்கள்கிட்ட பல விதமான ஐடியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லையா? அது வந்து இப்போது உலகத்தையே என்ன பண்ணுது, நம்மளோட அதுக்குள்ளே சுருக்கி வச்சுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதை யார் கண்டுபிடிச்சானா ஒரு ஹியூமன் தான் கண்டுபிடிச்சார். அப்போது அவரோட ஐடியா, அவரோட நாலேஜ்ன்றது வந்து என்னவா மாறி இருக்கு, ஒரு ரிசோர்ஸாக மாறி இருக்குது. மக்கள் எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக என்ன இருக்குது அப்படின்னா மாறி இருக்குது. ஸோ அப்போது ஹியூமன் கூட என்னவா இருக்காங்க அப்படின்னா ஒரு ரிசோர்ஸாக இருக்கிறாங்க. The discovery of fire led to the practice of cooking and other processes, while the invention of the wheel ultimately resulted in development of newer modes of transport. இப்போது அதே மாதிரி தான் வந்து நெருப்பு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த நெருப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ வந்து குக்கிங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா? எல்லார் வீட்லேயும் குக் பண்ணுறோம். அண்ட் வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது. நிறைய பேர் அதோட பேஷனாக எடுத்திருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த குக்கிங் அதுக்கான பேஸ் எங்கேருந்து வருதுன்னா அந்த ஃபயர் அதில் கண்டுபிடிச்சதுலேருந்து தான் வந்திருக்கு. தென் மனுஷங்க வந்து வீல் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, சக்கரம். பட் இப்போது நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த வீலோட இன்வென்ஷன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பீப்புளோட ஐடியாஸ் கூட என்னவா மாறும் அப்படின்னா ரிசோர்ஸஸாக மாறும். Then the technology to create hydroelectricity has turned energy in fast flowing water into an important resource. Then ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கூட இந்த காலத்தில் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசோர்ஸாக மாறி இருக்குது. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னா வாட்டர் ஃபால் தெரியும் இல்லையா? அந்த வாட்டர் ஃபால்ஸில் வாட்டர் என்ன பண்ணும், மேலேருந்து ஃபோர்ஸாக விழும். அந்த ஃபோர்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி புதுசாக ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கூட என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய ரிசோர்ஸாக இருக்குது. தென் டைப் ஆஃப் ரிசோர்ஸ். இப்போது இந்த ரிசோர்ஸில் என்ன விதமான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரிசோர்ஸஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைட் இன்டு நேச்சுரல், ஹியூமன் மேட் அண்ட் ஹியூமன். இந்த நார்மல் கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக இந்த 3 கிளாசிஃபிகேஷனில் தான் பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் நேச்சுரல், தென் ஹியூமன் மேட் அண்ட் ஹியூமன். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல், இயற்கையாக இருக்கக்கூடிய வளங்கள். நெக்ஸ்ட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வளங்கள். அப்புறம் என்ன அப்படின்னா மனிதர்களே வந்து ஒரு வளங்கள் தான். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அவங்களோட ஐடியாஸ், நாலேஜஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் that are drawn from a nature and used without much modification are called natural resources. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ வந்து ஒரு கடல் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ரிவர் இருக்குது, ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்குது. இது எல்லாமே நேச்சுரல் இல்லையா? இது எல்லாமே நமக்கு ஒரு ரிசோர்ஸ். The air we breathe, the water in our rivers and lakes, the soil, mineral, all are natural resources. நமக்கு வந்து காற்று சுவாசிக்கிறோம், காற்று, தண்ணி, அப்புறம் வந்து சாயில், மண் இருக்கு இல்லையா, மண், மினரல்ஸ், நிறைய கனிமங்கள் அந்த மண்ணில் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். Many of the resources are free gift of nature and can be used directly. சில இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா நமக்கு வந்து இயற்கை வந்து இலவசமாக கொடுத்துருக்கு, நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களே. நம்ம காற்றை ப்ரீத் பண்ணுறோம், நம்ம யாருக்கு அதுக்காக பே பண்ணுறோம் இல்லை இல்லையா? ஸோ அது வந்து இயற்கையாகவே நமக்கு அமைஞ்சிருக்க ஒரு கிஃப்ட். தென் இதை வந்து நம்ம நேரடியாக நம்மளே பயன்படுத்திக்கிறோம். In some cases, tools and technology may be needed to use a natural resource in the best possible way. பட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மினரல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நேரடியாக எடுத்து பயன்படுத்திக்க முடியுமா? அதை எடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அதை ஒரு டூலாக பண்ணணும், அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயன்படுத்துவீங்க. பாப்பா அப்போ வந்து இன்டைரக்ட் வேயில் கூட நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பயன்படுது. தென் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிபெண்டிங் அப்பான் தேர் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ், ஒரிஜின், ஸ்டாக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில வகைகளாக பிரிக்கிறாங்க, குரூப்பாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட், அது வந்து எப்படி உருவாகுனுச்சு, அப்புறம் அதோட பயன்பாடு என்ன,
ஆரிஜின் அப்படின்றது வந்து அதோட உருவாக்கம், அப்படி ஒரு மினரல் வந்து இல்லை அந்த ஃபியூலோ எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றது. ஸ்டாக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, ஸ்டாக்னால் வந்து எந்த அளவுக்கு அது இருக்குது இன்னும் நம்மளோட பூமியில், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனை தான் என்ன பண்ணுறாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து பிரிக்கிறாங்க. தென் அந்த பேசிஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ் ரிசோர்ஸஸ் கேன் பி classified into two groups. One is actual and potential. The first பார்த்தோம் இல்லையா, லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ், அந்த கேட்டகரியிலேருந்து இன்னும் 2 கைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ஆக்சுவல், அதர் ஒன் இஸ் பொட்டென்ஷியல். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் ரிசோர்ஸஸ் whose quantity is known. ஆக்சுவல் ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்னும் பூமியில் இருக்குது, அதுக்கு மேலே வந்து அதோட அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்டு இன் த ப்ரெசன்ட். த ரிச் டெபாசிட்ஸ் ஆஃப் கோல் இன் ரூர் ரீஜன் ஆஃப் ஜெர்மனி and the petroleum in the West Asia, the dark soil of the Deccan Plateau in Maharashtra are all actual resources. அதாவது கோல், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கோல், அதாவது அந்த கோல் வந்து அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ண அது என்ன ஆகுன்னா அங்கே தீர்ந்து போயிடும் இல்லையா, அதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த அளவில் தான் இருக்குது. தென் நம்மளோட சாயில், இப்போ சாயில்ன்றது வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா சாயில் புதுசாக உருவாகிட்டே இருக்குமா? அப்படி இல்லை இல்லையா. அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்த முடியும், அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். தென் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ். What is mean potential resources? Are those whose entire quantity may not be known and these are not being used at that may be future or in now present. அதாவது பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்னால் இது இவ்வளோ அளவு தான் இருக்குன்னே தெரியல, இன்னமும் தெரியல. மேபி இப்போ வந்து பயன்படுத்துறது கூட எவ்வளோ அளவு இருக்குன்னு தெரியாமலே நம்ம பயன்படுத்திகிட்ருப்போம். தென் ஃப்யூச்சரில் அது இன்னும் வந்து அதிகமாக கூட அந்த ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அதோட அளவு வந்து நமக்கு தெரியாமலே இருக்கு இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ். These resources could be used in the future. The level of technology we have at present may not be advanced enough to easily utilize the resources. அதாவது அந்த பொட்டென்ஷியல் ரிசோர்ஸை வந்து இன்னும் அதிகமாக டெக்னாலஜி பயன்படுத்தி அதிகமாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போது நமக்கு வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா முழுசாக அதை பயன்படுத்திக்க முடியல. அதான் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ். The uranium found in Ladakh is an example of potential resources that could be used in the future. இப்போது நமக்கு லடாக் பகுதியில் வந்து யுரேனியம் வந்து நிறைய அதிக அளவில் இருக்குது. லடாக்கில் காஷ்மீர் பக்கத்துலேயே அங்கே. ஆனால் அது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா பயன்படுத்திக்க முடியலை. ஸோ ஒருவேளை ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னா அது ரொம்ப அதிக அளவில் பயன்படலாம். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை ஸ்பீட் winds were a potential resource 200 years ago. Today they are an actual resource that wind farms generate energy using windmills like in Netherlands. You will find some Nagarkoil in Tamil Nadu and on the Gujarat coast. அதாவது விண்ட் மில்ஸ், இந்த விண்ட் மில்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் இது என்னவா இருந்தது அப்படின்னா பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸாக இருந்தது. அதாவது வந்து இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல, இன்னும் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியும்னு இருந்தது. பட் இப்போ இந்த டேஸில் எப்படி இருக்குன்னா இது ஆக்சுவல் ரிசோர்ஸஸாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பகுதிகளில் அதிக அளவில் காற்று வீசிக்கிட்டே இருக்குமோ அந்த பகுதிகளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விண்மில்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி அது மூலயமா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தமிழ்நாடு சைடில் நாகர்கோவில் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த விண்மில்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியும். தென் பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ரிசோர்ஸஸ் கேன் பி பயோட்டிக் ஆர் ஏபயோட்டிக். அதோட உருவாக்கத்தை பொறுத்து அது என்னன்னு சொல்கிறாங்க பயோட்டிக் ஆர் ஏபயோட்டிக்னு பிரிக்கிறாங்க. எபயோட்டிக் ரிசோர்ஸ் ஆர் நான் லிவிங் வைல் பயோட்டிக் ரிசோர்ஸ் ஆர் லிவிங். எபயோட்டிக்னா உயிரற்றது, பயோட்டிக்னா உயிர் உள்ளது. சாயில், ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் ஏபயோட்டிக். இப்போது பாறைகள் இருக்குது, மண் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, தாதுப்புக்கள் இருக்குது, பெரிய லேக் இருக்குது, பெரிய மவுண்டெயின் இருக்குது, இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படின்னா உயிர் இல்லை. ஸோ இது வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸ். தென் பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸு, சில வகையான இப்போ வேல்லாம் இருக்குது இல்லையா, திமிங்கலம்லாம் சொல்கிறாங்க, அதோட சில பொருட்கள் வந்து மெடிசனுக்கு பயன்படுது. ஸோ அப்போ அது வந்து ஒரு ரிசோர்ஸ். அப்போ அதை வந்து அது ஒரு உயிர் உள்ளது, கரெக்டாக? அப்போ ஹியூமன் கூட ஒரு ரிசோர்ஸ் தான், அவங்களும் உயிர் உள்ளது. அப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்பு, பயோட்டிக் அண்ட் பயோட்டிக். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்.
Okay students, we see the next topic in the next video. Thank you. We go to try find out the Nagarkovil windmills. அது வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி பாருங்கள்.